21/8/2025 காருண்யா ப்ளஸ் 586க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம காருண்யா ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நேற்றுக்கு வந்துட்டு தனலட்சுமி சின்ன சேஞ்ச், மற்றபடி கெஸ்ஸிங்கெலாம் வந்து நம்ம கரெக்டாக தான் எடுப்போம். ஆனால் நேற்று காருண்யா ப்ளஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டோம், சரிங்களா. ஆனால் தனலட்சுமி 14 இதுதான் மாறி வச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போட்டேன். மற்றபடி கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெய்லி சார்ட் பிரகாரம் மறுநாள் 20ஆம் தேதி என்ன வரணுமோ அதை மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம், சரிங்களா. அது கரெக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ரிசல்ட் இப்போ ஆல் போர்டுக்கு 7 கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டு 976, பி போர்டில் 7 காசு நமக்கு, சரிங்களா. 7 எங்கே வேணாலும் வரும் தான் சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 7 பி போர்டுக்கு வந்திருக்குது, 9 ஏ போர்டுக்கு போயிருக்குது, சரிங்களா. 6ஆம் நம்பர் 1க்கு பவர் 6 அப்படியே வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசல்ட்டு 9 7 6. நேற்றைக்கு நம்ம இந்த நம்பர் மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் நான் சொல்லியே தான் கொடுத்துருந்தேன். 1 74ன்னு வரணும், இல்லை 79ன்னு வரணும். ஆனால் அப்படியும் வரலாம், ரொட்டேட் பண்ணியும் அடிக்கலாம். அது கரெக்டாக 97 வந்திருக்குது. அதேமாதிரி 03 வரணும், இல்லை 08 வரணும், இல்லை 58 35 மாதிரிங்கிற மாதிரி வரணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 79 மட்டும் கிடச்சிருக்குது, சரிங்களா. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா 62ன்னு கொடுத்துருக்குறோம். 62 என்ன ஆச்சுன்னா 67ஆக வந்திருக்குது, 2க்கு பவர் 7, சரிங்களா. இதிலே ரிசல்ட் நமக்கு அப்படியே அடங்கி போச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த 4க்கு மட்டும் 9 பவரில் வந்திருக்குது. இங்கே 92 நம்ம கொடுத்துருக்குறோம். 92க்கு பவர் 2க்கு பவர் 7 தான், சரிங்களா. 92 97ஆக வந்திருக்குது. ஆக மொத்தம் நமக்கு இங்கே வைக்கும்போது மட்டும் ஒரு 6 இல்லைன்னா 6 இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 9 2க்கு பவர் 7 1க்கு பவர் 6 ரிசல்ட்டு 2 நம்பர் நம்மளுக்கு பவர் ஆயிடுச்சு. 921 தான் ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனால் 976ன்னு வந்திருக்குது. பவரில் 2 நம்பர் நம்மளுக்கு பவர் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும், நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு, சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வாரதை நான் கரெக்டாக சொல்லி கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே, சரிங்களா. ஆல் போர்டு நம்பர் 3 நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா 58ன்னு வந்திருக்குது. இதை நான் மேலேருந்து வரேன், கீழே வரும்போது நான் அதை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி டெய்லி போடுங்க. ஆல் போர்டுக்கு அது கண்டிப்பாக வரும், சரிங்களா. வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்காகவும் அது கிடைக்கும். ஆல் போர்டை பொறுத்தவரை நாளைக்கு 8 4 சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பர், 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1, சரிங்களா. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 6 0, பி போர்டில் 8 5, சி போர்டில் 7 3, சப்போர்ட்டுக்கு வெளியில் 4. இந்த 4 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நாளைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அறிகுறிகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. ஆனால் 4 தான் வருமானு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 2Dயில் கிடச்சது பூராமே 5. ஒரு வேளை 5 வரலன்னா முட்டை வரணும், கோழி முட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வரணும், அப்படி இல்லைன்னா முட்டை வரணும், சரிங்களா. ஆல் போர்டு நம்பர் 3 நம்பரை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 58ன்னு இருக்குது. இது வந்து 58ஆக வரலாம், இல்லை 08ஆக வரணும், சரிங்களா. 54ன்னு இருக்குது. 54ஆக வரணும், இல்லை 04ஆக வரணும். 04 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அதேமாரி 4ஆம் நம்பர் 49ஆகவும் வரலாம், 45ஆகவும் வரலாம் நாளைக்கு. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, சரிங்களா. 63ஆகவும் வரலாம், 68ஆகவும் வரலாம். ஆனால் அந்த நம்பர் அப்படியே அடிப்பாங்க சொல்ல முடியாது, ரொட்டேட்டும் ஆகலாம். இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம 74 கொடுத்துருந்தோம், சரியா. 74 வரலாம், 79 வரலான்னு சொல்லியிருந்தோம். 97ன்னு வந்துருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இந்த 4-5 செட்டுக்கு நம்ம ஒரு அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது ஆல் போர்டு எந்த போர்டில் வேணாலும் மேட்ச் ஆகி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா. பவர் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3க்கு என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 6 கிடச்சிருக்குது, சரிங்களா. 6க்கு என்ன வந்திருக்கும், 91 39ன்னு வந்துடணும், இல்லைன்னா 13ன்னு வந்துடணும், சரிங்களா. அப்படி இல்லைன்னா 36 63 அந்த மாதிரி 13 93 அந்த மாதிரியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 வந்து எப்பவும் 2 3 நம்பராக தான் பிடிக்கணும். 6 9ஆகவும் பார்க்கணும், 1ஆகவும் பார்க்கணும், 6ஆகவும் பார்க்கணும், சரிங்களா. அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதேமாரி 9ஆம் நம்பர் வந்தால் நம்மளுக்கு அதிகபட்சமாக 09 இல்லை 59 இல்லை 95 90 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா. அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா 6க்கு நம்மளுக்கு 63 மட்டும்தான் கிடச்சிருக்குது. அப்போ 13, சரிங்களா, இல்லை 18 அந்த மாதிரி வரலாம், அவ்வளோதான், சரிங்களா. அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க. அந்த நம்பர்கள் வரும்போது மட்டும் நான் சொல்லி கொடுத்துருவேன், சரிங்களா. 2 3 நம்பர்கள், இந்த 3 நம்பர் தான் நம்ம மெயினாக கால்குலேஷன் பண்ணணும், புரியுதுங்களா. 8க்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. அது 5ஆகவும் வரலாம், 0ஆகவும் வரலாம். அது ரொட்டேட் ஆகி அடிக்கலாம். 80 அடிக்கலாம், 08 அடிக்கலாம், 58 அடிக்கலாம், 85 அடிக்கலாம். அந்த மாதிரி 4க்கு என்ன கிடச்சிருக்கு, 54 கிடச்சிருக்குது, 04 கிடச்சிருக்குது. அது அப்படியே அடிக்கலாம், ரொட்டேட் ஆகி அடிக்கலாம். 40 அடிக்கலாம், 45 அடிக்கலாம்,
சரிங்களா. 49 கிடச்சிருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணலான்னா 49ன்னு அடிக்கலாம், 44ன்னு அடிக்கலாம். சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 49ன்னு அடிக்கலாம், 44ன்னு அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் வரணும். அதுக்கு தான் நம்ம 4 கொடுத்துருக்குறோம். அடுத்த ஷாட்டில் 3, 7, 5 இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் மாதிரி தான் தெரியுது. நேற்றைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் டபுள்ஸ் வரல. நாளைக்கு வருதா இல்லையான்னு தெரில. வந்தால் இப்படி வரலாம். சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 044ங்கிற மாதிரி வரலாம், இல்லை 544ங்கிற மாதிரி வரலாம். அந்த மாதிரி வந்தால் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது டபுள்ஸில். அதுமாதிரி 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் சொல்ல முடியாது எதையும், எது டபுள்ஸ் வருதுன்ட்டு. அதனால தான் சி போர்டு நம்பர் கணிச்சு வைக்கும்போது 4 வரலாம், 7 வரலாம், 3 வரலாம். இது அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு சி போர்டை பொறுத்தவரைக்கும். இல்லைன்னா 1ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சி போர்டில் 1ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி வந்தால் 31ங்கிற நம்பர் உள்ளே வரலாம். இந்த 3 இங்கே தான் வரணும்னு இல்லை, 8 இடத்துக்கு கூட 3 போயிடலாம். சரிங்களா. இது ஒரு கால்குலேஷன் தான். சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வந்து அது கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 488, 587, 049 அதுதான் சொல்கிறேன். 049ன்னு வரலாம், 044ன்னு வரலாம், 754, 594, 653, 685, 957. ஒருவேளை 9 டபுள்ஸாக வந்துச்சுன்னா 599 இல்லை 099 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நம்பர் நான் சொல்லி கொடுத்துட்டேன். சப்போஸ் ஷார்ட் போர்டு நம்பர் நம்மளுக்கு எதுவுமே வரலைன்னா மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். அது வருதுங்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.